கருப்பு கொண்டக்கடலையை பயன்படுத்தி எத்தனையோ விதமான ரெசிபிஸ் வந்து செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு வந்து கொண்டக்கடலையை நல்லா முளை கட்டி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு இதை வந்து துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா நல்ல நீளமாக நல்லா 1 இன்ச்சு சைஸுக்கு முளைக்கட்டி. சாதாரணமாக கொண்டக்கடலையை வந்து வேக வச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி முளைக்கட்டிய கொண்டக்கடலையை வந்து பயன்படுத்தி சாப்பிடும்போது நமக்கு வந்து சத்துக்கள் வந்து அதிகரிக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து முளைக்கட்டினதை வந்து 2 முறை கழுவிடுங்க. கழுவிட்டு இதை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே அந்த சத்துக்கள்லாம் இறங்கிடும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை வந்து வேக விடணும். ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நல்லா ஊறினது கொண்டக்கடலை ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கொண்டக்கடலை நல்லா மசிஞ்சிருக்கு. இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 7 பல்லு பூண்டு, 7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைக்க வேண்டாம். இது இருக்கட்டும். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இது போல் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். மாறினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரையும் லைட்டாக வதக்கி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும், அதிகமாக அதை வதங்க வேண்டாம். இது போல் நல்லா கிண்டி விடுங்க. அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வேக வச்சுருக்க கொண்டக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையில் அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டாம். அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு இந்த கொண்டக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் வந்து தேங்காய் பூ சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பூ சேர்க்கும்போது. எப்போவுமே நார்மலாக கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு சுண்டல் செய்வீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா சேர்த்து சுண்டல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலையை தூவி விட்டுட்டு நல்ல ஒரு முறை மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை ஒரு முறை இந்த பக்கத்தில் செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.